ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலம் என்பது சிவ ஆற்றல்களைப் போன்று பரந்து விரிந்தது. காலம் ஒடுங்குவது என்பது சிவசக்தி ஆற்றல்களை சார்ந்தே அமையும். எந்த ஒரு ஆற்றலும் ஒடுங்குகின்றது எனில் மற்ற ஓர் ஆற்றலின் மையத்திற்கு சென்றே ஒடுங்க இயலும். மனிதர்கள் புறத்தினில் இயங்கிய பின்னர் இரவினில் தங்களது இல்லங்களில் ஒடுங்குகின்றனர். பறவைகள் தங்கள் கூட்டினுள் ஒடுங்குகின்றன. சூரியன் உதித்த பின்னர் பரந்து விரிந்து இயங்குவதே உயிர்களின் தன்மையாகும். ஒடுங்கும் வெற்றிடமே சிவ ஆற்றல்களாகும். விரிவதே சக்தியின் தன்மையாகும். ஒன்றினை தெளிவுற ஏற்க வேண்டும். புறச் செய்கைகள் அனைத்தினையும் அகமாகிய வெற்றிடத்தினில் ஒடுக்க வேண்டும். ஒடுங்க அறிந்த ஆன்மாவே பேரறிவான சிவ ஆற்றல்களால் இயங்கிட இயலும். ஒடுங்குதல் என்பது பேரமைதியாய் நிகழ வேண்டும். பறவைகள் கூட்டினுள் அடங்கினாலும் துடிப்போடு வீற்றிருக்கும், இயக்கத்திற்கே காத்திருக்கும். அவ்விதம் மனிதர்கள் வாழ்வது நன்றன்று. கூட்டினுள் ஒடுங்கும் மனிதர்கள் உதிக்கும் மறுதினத்தின் இயக்கத்தினை குறித்தே சிந்திக்காது உடல் துறந்த முக்தி வாழ்வினில் ஆன்மா நிலைக்க வேண்டிய இடம் என்பதனையும் ஆன்மா ஆற்ற வேண்டிய செயலினையும் அதன் அன்பு தன்மையினையும் உணர்ந்து சிந்திக்க வேண்டும். அன்பு மானுடர்களே, கால பைரவராகிய யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். இரவினில் உறங்கத் துவங்கும் முன்னர் ஆன்மாவினை ஆழமாய் நெருங்கி நின்று அரவணைத்து அன்பினில் மூழ்கி குளிர்ந்த ஜோதியில் கரைந்த பின்னரே உறங்க முற்படுங்கள். உங்களை நீங்களே நேசிக்க கற்று அறியுங்கள். ஆன்ம ஒளியினுள் கரைந்தால் உங்களது புற வாழ்வே மறைந்துவிடும். ஆன்மாவானது விண் ஒளியில் நிறைந்து பூரண எழில் பெறும். நீங்கள் இப்புவியில் பிறந்ததும் வளர்ந்ததும் வாழ்வதும் உங்களது ஆன்மாவினால் மாத்திரமே. அனைத்திற்கும் மூலமான ஆன்மாவினுள் ஒடுங்க முதன்மையாய் கற்று அறிந்திடுங்கள். ஆன்மாவினை சிவனாகவும் பூஜிக்கலாம், அன்றி ஜோதியாகவும் ஏற்கலாம். எவ்விதமும் உணர இயலாவிடினும் ஆன்மாவே போற்றி என்றே உருகி நன்றி உரைத்து அன்பினால் கரைந்து உடலும் மனமும் ஒடுங்குகின்ற இரவு பொழுதுகளில் ஆன்மாவினுள் கரைந்து நின்றால் உயிரானது விரிந்து பூக்கும். மனம் ஆன்மாவினில் ஒடுங்கினால் உயிரின் தேவைகள் குன்றும், ஆசைகள் விரைந்து பூர்த்தியுறும், காலம் என்பது விரியும். மனதினை ஆன்மா எனும் கூட்டினுள் செலுத்துங்கள். ஆன்மா எனும் கூடு மனம் எனும் மலர் கொண்டு ஆராதிக்கப்பட்டால் விரிவடையும். ஆன்மாவின் ஒளி பெருகும், அதன் தன்மை வீரியமடையும். பகல் பொழுதுகளில் ஆன்மாவே சக்தியின் ரூபம் ஏற்று வீரியமாய் இயங்க துவங்கிவிடும். அத்தருணம் தான் இயங்குகின்றோம் என்ற எண்ணமானது மறைந்துவிடும். எனினும் புற இயக்கங்கள் யாவும் அற்புதமாய் நிகழும். மகா சிவராத்திரி அன்று உங்களது ஆன்மா பூரண இயக்கத்திற்கு வரவேண்டும் எனில் ஒடுங்க கற்றறியுங்கள். அனைவரிடமும் அன்பினை பொழிவது, பிற உயிர்களை நேசிப்பது, பொருள் அருள் போன்றவற்றை தானங்களாக அளிப்பது ஆகிய அனைத்துமே ஆன்மாவின் விரிவான இயக்கத்திற்கு உதவிடும்.
அனுதினமும் சிவலிங்கத்தை பூஜிப்பவர்கள் இயக்கத்திற்கான காலம் மிகுந்து இருப்பதனை உணரலாம். புறப்பணிகள் எளிதாய் மலரும். 5 தினங்கள் சிவனாரை பூஜித்த ஆன்மாக்களிலிருந்து ஸ்ரீ ருத்ரனும் வீரபத்ரனும் மகேஷனும் சதாசிவனும் சரபேஸ்வரனும் மலர்ந்து விரிந்துள்ளனர். 6வது தினத்தில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் பரவும் தருணம் சந்திரன் எனும் சக்தியானது மலர்ந்திடும். சந்திரசேகரனாக சிவனார் மலர்ந்து வெளித்தோன்றுவார். உதிக்கும் சந்திரசேகரன் உன்னத செயலாற்றுவார். உங்களுடைய மனம் எனும் கருவியினை ஆன்மாவின் மைய ஒளி ஆற்றல்களால் பிணைத்து ஆன்ம லயத்தினுள் இருத்திடுவார். மனம் எனும் கருவி சந்திரன் எனும் சந்திரசேகர ஆற்றல்களினால் மையத்தினில் ஒடுங்கும். உணர்ந்து ஏற்றால் ஆன்மாவின் ஒளிச்சிதறல்களையும் ஆற்றல்களையும் உணரலாம். புறச் செய்கைகளில் ஒடுக்கமும் அன்பும் பெருகி இருந்தால் சிவ ஆற்றல்கள் உங்களது ஆன்மாவின் மூலம் மலர்ந்துள்ளது என்றே பொருள்படும். உணர்ந்து செயலாற்றிட முற்படுங்கள். ஆசிகள் பல பல.